வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். இந்த வீடியோ ஒரு வித்தியாசமான வீடியோ. டான்ஸ் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இதை பற்றி நானும் சில விஷயங்கள் படித்தேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட், மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ்க்கு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் என்றது தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இடத்துல கண்டிப்பாக அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது டான்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பாடலாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், இல்லை ஒரு பொம்மலாட்டமாக இருக்கலாம், ஒரு ஸ்டாண்டப் காமெடியாக இருக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் அது ஒரு கலை. ஸோ டான்ஸ் இஸ் எ பர்ஃபார்மன்ஸ் ஆர்ட். ஸோ இதை பற்றி படிக்கும்போது சில விஷயங்கள் தெரிய வருது. அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி லண்டன் ஒரு ஃப்ளாஷ்மாப் அங்கே நடந்திருக்கு, ரயில்வே ஸ்டேஷனில் கொரியோகிராஃப் டான்ஸ். ஸோ இது எதுக்காக பண்ணியிருக்காங்க இந்த டான்ஸை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஸ்டோர் அவங்களுக்காக அந்த ஃப்ளாஷ்மாப் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக ஃப்ளாஷ்மாப் அப்படின்றது ஒரு பப்ளிக் பிளேஸில் நடக்குது. ஒரு சடனாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வருவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. ஃப்ளாஷ்மாப் இஸ் எ டைப் ஆஃப் கரிலா மார்க்கெட்டிங். ஃப்ளாஷ்மாப்லாம் பார்த்திங்கன்னா பல சமயங்களில் நீங்கள் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். அது ரொம்ப நேரம் பண்ண மாட்டாங்க, ஒரு ரொம்ப ப்ரீஃப் டைமில் பண்ணிவிட்டு எல்லாமே டிஸ்போஸ் ஆகி போயிடுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த லண்டனில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பண்ண இந்த ஃப்ளாஷ்மாப்பு மொபைல் ஸ்டோர் ரிசெஷன் பீரியடில் அவங்களுக்கு நல்லாவே மார்க்கெட்டிங்கை பூஸ்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட அவங்களுடைய சேல் 50% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய அட்வர்டைசிங் காஸ்ட் அந்த அளவுக்கு சேவ் ஆகிருக்கு. ஏன்னா இந்த ஃப்ளாஷ்மாப், இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் இது குயிக்காக பல மீடியா, நியூஸ் பேப்பர், மேகசைன்ஸ்லாம் பரவி இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஐபாட் பிரபலமாக இருந்த காலத்தில் ஆப்பிள் ஒரு சிலிவிட் பர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆடை அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சிலிவிட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அவங்க கையில் அந்த ஐபாட் வச்சுருப்பாங்க, ஏர்பட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அது பாட்டு கேட்டுட்டு டான்ஸ் ஆடும்போது ஸோ அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா ரீச் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம ஃபில்ம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. நிறைய படங்கள் உங்களுக்கு தெரியும், தமிழ் படங்கள் நல்ல ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்னால் கூட அடுத்த லெவலுக்கு ரீச் ஆகிருக்குன்னு சொல்லலாம். காதலன் படத்தில் பிரபுதேவா ஆடியிருப்பார். மைக்கேல் ஜாக்சன் அவருடைய ஆல்பம்லாம் பெரிய லெவலில் ரீச் ஆனதுக்கு அவருடைய டான்ஸ் ஒரு முக்கிய பங்கு வகிச்சது இல்லையா? ஸோ டான்ஸ்ன்றதை சொல்ல தேவையில்லை. நீங்கள் அதை பார்க்கும்போதே, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது we feel some kind of energy. It evokes our emotions. It gives a memorable experience. மார்க்கெட்டிங்க்கு முக்கியமான ஒரு விஷயமே அட்டென்ஷன். ஸோ எப்போ எங்கே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடந்தாலுமே பீப்புள் கேதர் தேர் அண்ட் இட் கிரியேட்ஸ் எ ஹியூஜ் அட்டென்ஷன் இல்லையா? மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ்க்கு இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வில் பி பிளேயிங் எ குட் ரோல். திலானா மோகனாம்பால் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பழைய படத்தை ரெஃபரன்ஸாக கொடுக்குறான்னு பார்க்காதீங்க. அதில் அந்த ஆக்ட்ரஸுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பெரிய லெவலில் பேசப்பட்டது. டான்ஸில் பல வகை இருக்குங்க, என்னென்னவோ பேர் சொல்கிறாங்க டான்ஸில். ஆனால் டான்ஸ் எந்த வகையில் இருந்தாலுமே ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எல்லாருடைய அட்டென்ஷனும் அங்கே போகிறதுன்றதை மறுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபுட்வேர் கம்பெனி, ஸ்போர்ட்ஸ் வேர் கம்பெனி, அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் வேர் அண்ட் ஃபுட்வேர் இதெல்லாம் இந்த மாதிரியான டெக்னிக்கை யூஸ் பண்ணி செல் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய சஜஷன் அண்ட் ஐடியா. நம்ம படித்தது பேசுகிறத எல்லாம் விடுங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்க உங்ககிட்ட கேட்குறேன், டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு ஆர்ட் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுடைய ப்ராடக்ட் என்ன, சர்வீஸ் என்ன, பிராண்ட் என்ன, அது இந்த மார்க்கெட்டிங் டெக்னிக்கில் எப்படி அப்ளை ஆகுது, உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பிளேஸ் எ மேஜர் ரோல். எனக்கு டான்ஸ் வராது, டான்ஸ் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் எனக்கு டான்ஸ் வரலன்றது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பாய். சசிகுமார் டாக்ஸ்.